Hi friends, இன்னைக்கு பழைய கேலண்டர் வச்சு ஒரு ஈஸியான கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல கலர் பேப்பர் எடுத்துட்டு இந்த கேலண்டர் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். க்ளூ கன் வந்து எனக்கு அவ்வளோக்கா ஒர்க் ஆகலை. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 சைடும் இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போ நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு 1.5 சென்டிமீட்டர் இல்லைன்னா 2 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணி நீங்கள் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் லைன் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் லைன் போட்டாச்சு. இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் நான் ஃபோம் ஷீட்டை இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சேமாக இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நம்ம லைன் போட்டிருக்க வரைக்கும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லைன் எது வரைக்கும் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் கட் பண்ணால் போதும். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுவேன். இதே மாதிரி ஃபுல்லுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் மறுபடியும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணாத இடத்துல வந்து நான் ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே கட் பண்ணாத இடத்த இதோட வச்சு ஒட்டிக்கணும். இது வந்து இது மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கணும். இது மாதிரி வந்து டேர்ன் பண்ணி இது மாதிரி ஒட்டினீங்கன்னா தான் ரவுண்டாக வரும். இது மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நாள் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சைடு மட்டும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் மட்டும் விட்டுட்டு இந்த 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இதோட வச்சு ஒட்டிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நான் ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ளவர் மாதிரி ரவுண்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் இது மாதிரி 8 சென்டிமீட்டர் வந்து 4 பக்கம் 8 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 லைன் மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை 4ஆக கட் பண்ணிக்கிறேன். நாலு பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கிறேன். க்ளூ கன்னாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி இந்த சைடும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இது மாதிரி 4 டைம் ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் கீழே வந்து இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த சைடு இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து இப்படி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கீழே இருக்கதை இது மாதிரி மேலே ஃபோல்டு பண்ணிவிட்டு பேக் சைட் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி மேலே ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைட் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். இப்போது இந்த கேலண்டரில் நான் கலர் டேப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி பார்டர் டெக்கரேட் பண்ணுமோ அது மாதிரி பார்டர் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நாலு பக்கம் இது மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜூட் எடுத்திருக்கேன், இல்லைன்னா நீங்கள் கலர் த்ரெட் கூட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டோட உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி 5 த்ரெட்டு நான் வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ அந்த ஃபோம் ஷீட்டில் பண்ண ஃப்ளவர் வந்து மேலே இது மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கீழேயும் நான் ஜூட்டை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், த்ரெட்டெல்லாம் ஒட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ ஃபோம் ஷீட்டில் பண்ண பவு எடுத்து நம்ம நடுவில் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், க்யூட்டான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் டபுள் சைட் டேப் இல்லைனா ஹோல் போட்டு வாலில் இது மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching.